Hello friends, welcome back to my channel, Thottam. நான் எல்லா வீடியோவிலையும் சொல்ற விஷயம் தான் மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமர்த்துங்க. அப்பதான் எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனலா இருக்கும். எப்படி மல்லி வளர்க்குறதுன்னு நீங்க ஒரு 1000 வீடியோ பார்த்திருப்பீங்க. பட் நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட ஷேர் பண்றேன். நாங்கள் வாங்குற மல்லிக்கீரைய இதோட வேரோட வந்திருந்தா, இல்ல வேரெல்லாம் வந்திருந்தாலும் ஒரு பாட்டிலுக்கு தண்ணி விட்டு, அதுக்குள்ள வச்சு ஃப்ரிட்ஜுக்கு எல்லாம் வைக்கிறனாங்களா, அப்ப கொஞ்ச நாளைக்கு இருக்கும் என்று சொல்லி. நாங்க மல்லிப்பொடியோண்ட கடையில வாங்கின அது வேரோட வந்திருந்தா, அந்த வேர மட்டும் வெட்டி எடுத்து, அத மண்ணுக்குள்ள நட்டு, அதுல இருந்து மல்லிக்கண்டு எல்லாம் முளைக்க வைக்க ட்ரை பண்ணி பார்த்திருக்கிறேன். ஒரு 4 இயர்ஸ்க்கு முதல்ல எனக்கு மல்லி எப்படி வளர்க்கிறதுன்னு தெரியாது. எங்கட வீட்ல இருக்கிற மல்லிய போட்டா மல்லி முளைக்குமான்னு எனக்கு தெரியாது. அதுதான் மல்லி சீட்ஸ்ன்னும் எனக்கு தெரியாது. பிறகுதான் ஒரு நாள் தோட்டம் சிவான்னு இந்த வீடியோ பார்த்தேன். அப்ப அவர்தான் சொல்லியிருந்தார், மல்லி வீட்ல இருக்கிற மல்லிய எடுத்து போட்டா மல்லி மரம் முளைக்கும்ன்னு சொல்லி. ஆனாலும் எனக்கு ஷூர் இல்ல. இந்தியாவுல இருக்கிற மல்லி எவ்வளவு ஃப்ரெஷ், இங்க கனடாவுல இருக்கிற மல்லி எவ்வளவு ஃப்ரெஷ்ன்னு தெரியாது. இங்கத்தையும் சீட்ஸ் எடுத்து போட்டா வருமான்னு தெரியாது. அப்ப நான் ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்னு சும்மா போட்டு பார்த்தேன் தான். மல்லி வளர்க்குறது சரியான ஈஸி, லோ மெயின்டெனன்ஸ். சும்மா மல்லி எடுத்து மண்ணுக்குள்ள போட்டு விட்டா அது தானா முளைக்குது. பொட்டுக்குள்ளேயோ இல்ல நிலத்துலயோ. நிலத்துல மல்லிய போட்டா மல்லி ஒரு 2 மந்த்ஸ்க்குள்ள பூத்து காய்ச்சி அந்த சீட்ஸ் திரும்பி விழுந்து தானா திருப்பி திருப்பி புது புது கண்டு வருது. வாங்க க்ரோபேக் கிவ் அவே கண்டெஸ்ட்டுக்கு போவோம். என்ன ரூல்ஸ்ன்னு பார்ப்போம். உங்களோட குழந்தைகள் 5 வயதுல இருந்து 15 வயதுக்கு உட்பட்டவையா இருக்க வேணும். நீங்கள் எதுக்காக கார்டனிங் செய்ய போறீங்கன்ற ரீசன் எனக்கு அனுப்ப வேணும். முக்கியமா நீங்கள் குருவிகளுக்கு உணவு இல்ல தண்ணீர் குடுக்குற வீடியோ எடுத்து எனக்கு அனுப்ப வேணும். இந்த கண்டெஸ்ட் ஓப்பன் அன்டில் April 3rd. இவ்வளவுதான் இந்த வீடியோ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னும் மேற்கொண்டு வீடியோ போடுறதுக்கு. நன்றி, வணக்கம்.